கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரிக்கிறோம் நன்றி ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த வேலையில் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே நீர் ஆண்டவரை கொடுக்கிற வார்த்தையை நாங்கள் பேசுகிறோம். உமது பிள்ளைகள் அதை கேட்டு அதன்படி நடந்து உம்முடைய அவங்க வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே ஆமென். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீரெல்லாம் மறைந்துவிடும். கலங்காதே மகனே, கலங்காதே மகளே, கலங்காதே மகனே, கலங்காதே மகளே. நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். கர்த்தர் புதியன செய்திடுவார், இன்றே நீ காண்பாய். இன்றே நீ காண்பாய். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். நம் இயேசு கைவிட மாட்டார், நம் இயேசு கைவிட மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம இயேசு ஆண்டவர் நம்மளை கைவிடவே மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதிய காரியத்தை செய்கிறார், அது இப்பவே செய்கிறார், இன்றைக்கே செய்கிறார், இப்பவே செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆகவே ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம கேட்கறதுக்கு முன்பாக ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம விசுவாசிக்க வேண்டும், அதை நம்ப வேண்டும். இந்த வார்த்தையை நம்ம நம்பும் போது, விசுவாசிக்கும் போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில அந்த வார்த்தைகளை அப்படியா நம்ம அது ஜீவனுள்ள வார்த்தைகளாய் நம்மளுக்குள்ள பிரவேசிக்கும். அந்த வார்த்தைக்கு ஜீவன் இருக்குது, சுகம் இருக்குது, பலன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆகவேதான் ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம முதலாவது நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர் நம்மளுக்கு இந்த வார்த்தை கேட்கிற வார்த்தையின் பிரகாரம் நம்மளை ஆசீர்வதிப்பார், நம்மளை வழி நடத்துவார், நம்மளுக்கு எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார்ங்கிறது நம்ம விசுவாசிக்க வேண்டும். அப்படியா இருக்கிறபடியா இந்த மாதம் பூரா நம்ம இந்த ஒரு வார்த்தை பற்றி தான் நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம். எதை பற்றி? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகம், உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்ற வார்த்தை குறித்து தான் பேசிகிட்டு இருக்கிறோம். அதை தான் இன்னைக்கு நானும் பேசுகிறேன். அல்லேலூயா. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை? ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வார்த்தை. நம்ம யார்? ஆபிரகாமுக்கு. ஆபிரகாமுக்கு நம்ம என்ன? பிள்ளைகள். அப்போ இந்த வார்த்தை நம்மளுக்கு உரியது. அல்லேலூயா. நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன் என்று வார்த்தை. அப்போ அந்த வார்த்தையை நம்ம விசுவாசிக்க வேண்டும். ஆண்டவர் என்னை பயப்படாதேன்னு சொல்லியிருக்கிறார், இனி நான் பயப்பட மாட்டேன். உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தால் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் அதை பார்த்து துன்மார்க்கனுக்கு வரும் பலனை காண்பாய். பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழியெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதருக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடராதபடி தங்கள் கைகளை ஏந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேல் நடந்து பாலசிங்கத்தையும் வலுசிலத்தை மீட்டு போடுவாய். அவனிடத்தில் வாஞ்சியா இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறவன்
உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்துற அருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனோடு அவனை தப்புவித்து கனப்பிடித்து நீடித்த நாட்களை திருப்தியாக்கி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். அல்லேலூயா. பயப்படாது, நான் உடனே இருக்கிறேன். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை, யோசுவா 1:5 நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. படிங்க. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடமனதாயிரு. இந்த ஜனதி பிதாக்களுக்கு கொடுப்பேன் என்ற ஆணையிட்ட தேசத்தை, ஆமா, ஆண்டவர் நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். அப்ப பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம விசுவாசிக்க, ஆண்டவருடைய வார்த்தை நீ பயப்படாதுன்னு சொல்றார். எதுக்குமே பயப்படக்கூடாது. நம்ம பயப்படுற காரியம் அது நம்மளுக்கு வாய்க்கும். நம்ம வாயிலிருந்து நல்ல, நம்ம எல்லாமே ஆண்டவர் நமக்கு நன்மையான செய்வார். நம்ம விசுவாசிக்கும் போது அந்த விசுவாசத்தின்படியே ஆண்டவர் நம்மளை நடத்துவார். பயம் யாருக்கு வரும்? யாருக்குங்க வரும் பயம்? யாருக்கு வரும்? குற்றஞ்செயங்களுக்கு தான் வரும். அப்போ நம்ம ஒரு தப்பு செய்யும் போது கண்டிப்பா நம்மளுக்கு அந்த பயம் கண்டிப்பா நேரிடும். அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம குற்றங்கள் செய்யவே கூடாது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளை, இன்னைக்கு நம்ம உலகத்துல எல்லாத்துக்குமே பயம் இருக்குது. ஆண்டவரை அறிந்தவங்களுக்கு பயம் இருக்குது, அறியாதவங்களுக்கு பயம் இருக்குது, தெரிஞ்சவங்களுக்கு ஆண்டவரை தெரிஞ்சவங்களுக்கு பயம் இருக்குது, தெரியாதவங்களுக்கு பயம் இருக்குது, எல்லா சூழ்நிலையிலும் பயம் இருக்குது. இன்னைக்கு உலகமே பயந்துட்டு இருக்குது. அல்லேலூயா. ஆனா பயப்படாதீர்கள் என்று சொல்றேன். பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். ஏசாயா 41:10 பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என்னுடைய நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அது படிமா. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. எவ்வளவு ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு விசுவாசம் உள்ள வார்த்தை பாருங்க. அதனால நம்ம ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம வேதத்தை படிக்கல, ஜெபிக்கல, ஆண்டவரை தேடல, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, ஆலயத்துக்கு வெள்ளைங்கிறது கொடுத்து தான் நம்ம கவலைப்படணும் மொழிய, பயந்துட்டு இருக்கணும் மொழிய, மற்ற எதுக்கும் பயப்படணுங்க அவசியம் இல்லை. எல்லாம் ஆண்டவர் நம்மளை நடத்துவார். முடியாத காரியத்தை முடிய வைக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவேதான் இந்த நாளில் பார்க்கும்போது கடனுக்காக நிறைய பேர் கடனை வாங்கிட்டா நிறைய பேர் என்ன பண்ணாங்க, பயந்துட்டு ஒளிஞ்சிட்டு தெரியுவாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகள் கடன் வாங்கக்கூடாது. அந்த வசனத்தை பிடிச்சி நம்ம ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே, நீ கடன் கொடுப்பாய், கடன் வாங்காதிருப்பாய் நீங்க சொல்லியிருக்கிறீங்க. அந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும்போது உண்மையாலுமே ஆண்டவர் நம்மளை கடனாளியாய் விட மாட்டார். மற்றவங்களுக்கு உதவி செய்யற கரங்களாய் மாற்றுவார். அல்லேலூயா. ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, லஞ்சம் வாங்குவாங்க. ஒரு காரியத்தை செஞ்சு கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த லஞ்சம் வாங்குவாங்க. லஞ்சங்கிறது பரிதானம் வாங்கிறது. அந்த மாதிரி காரியங்கள் நிறைய பேர் செய்யறாங்க. அது செய்யக்கூடாது. நம்ம முடிஞ்ச அளவுக்கு நம்ம அது நம்ம ஒரு சேவையா செய்யணும், உதவியா செய்யணும். அப்படிங்கும்போது அதுக்குண்டான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நம்மளுக்கு கொடுக்கிறார். எதிர்பார்ப்பு இல்லாமல் செய்யணும். அப்படியா செய்கிற பிள்ளைகள் மேல் ஆண்டவர் பிரியமாக இருக்கிறார். நம்மளை ஆண்டவர் நம்மளுக்கு எங்கேயுமே கையேந்த விட மாட்டார். அதனால தான் காலையில் எந்திரிச்சோன்னு நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் 121 சங்கீதத்தில் சொல்லியிருக்கு,
எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தர் இடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை விடும். உன் காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதுமில்லை, தூங்குகிற கர்த்தர் உன்னை காக்கிற கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார். பகலிலே வெயிலாயும் இரவிலே நிலவன் சேதப்பது கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கு விலக்கி காப்பார். அவர் உன் ஆத்துமாவை காப்பார். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தை மீதம் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பான்னு சொல்லியிருக்கார். அல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம என்ன சொல்லணும், இருதய பலகைகளை நம்ம பதிச்சு வச்சுட்டு அந்தந்த நேரத்தில் நம்ம ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கரங்களை உயர்த்தி கண்ணீரோடு அதிகாலையில் இருந்துச்சு ஆண்டவரை நோக்கி இந்த வார்த்தைகளை சொல்லி நம்ம ஆண்டவரை நோக்கி இருக்கும்போது ஆண்டவன் வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. குழந்தைகளை நம்ம எப்பவுமே கொஞ்சறோம், நிமிஷம் தவறாமல் கொஞ்சறோம். நம்ம இந்த நாளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கணும். அல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை கேளுங்க. ஆண்டவர் குழந்தையும் ஆசீர்வாதமாக வைப்பார், நம்மளையும் ஆசீர்வாதமாக வைப்பார். அல்லேலூயா. அதனால குழந்தை மேலே எல்லாத்துக்கும் பிரியம் இருக்கும். அதுக்கு பண்ற சேட்டை பெரிய சேட்டையா இருக்கும். ஆனா இருந்தாலும் கூட ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்க்க வேண்டும். ஆண்டவருடைய சத்தியத்துக்கு நம்ம செவி சாய்க்கும் போது ஆண்டவர் நம்மளையும் பாதுகாப்பார். இந்த சூழ்நிலையில் கூட என்னுடைய வசனத்தை கேட்கிறானே, இந்த இடைஞ்சலான சூழ்நிலை என் வசனத்தை கேட்கிறாங்களேன்னு சொல்லி ஆண்டவர் இன்னும் அதிகமாக ஆண்டவர் நம்ம கூட பிரியமாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். அப்போ பாருங்க, ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன். ஆண்டவர் நம்மளுக்கு கேடகமா இருக்கிறார். ஒரு போர் வீரன் ஒரு போர் வீரன் அது போலீஸ் அதிகாரத்தில் இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, தன்னை பாதுகாத்துக்கணும்னு சொல்லி தன்னை மேலே எதுவும் அடிபடாதுன்னு சொல்லி என்ன செய்வான்னா, இந்த கையில் ஒரு கேடகத்தை பிடிச்சிருப்பான். கல்லை தூக்கி வீசினாலும் சரி, அவன் எதை தூக்கி வீசினாலும் சரி, அதை தடுத்துருவான். தடுக்கிறதுக்கு வேண்டி அந்த மாதிரி காரியத்தை கவர்மெண்ட்லேருந்து கொடுத்துருக்குறாங்க. அவன் பாதுகாப்பு எதுவும் செய்வான். இந்த கையில் அவன் எல்லாத்தையும் எதிரிகளை எல்லாம் இது பண்ணிட்டு இருப்பான். அதே மாதிரி ஆண்டவர் நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார். எப்பேற்பட்ட எதிராளிகள் வந்தாலும் சரி, எப்பேற்பட்ட நம்மளுக்கு விரோதிகள் வந்தாலும் சரி, ஆண்டவர் அதான் உன் பக்கத்தில் 1000 பேர், உன் வலதுபுறத்தில் 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன்னா அவர் கேடகமாக இருக்கிறார், அவர் பாதுகாப்பாக இருக்கிறார், அவர் நம்மளுக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறார். அதனால ஆண்டவர் தான் நம்மளுக்கு முக்கியத்துவம். அவர் தான் நம்மளுக்கு கேடகமாக இருக்கிறார், பக்க பலனாக இருக்கிறார். சங்கீதம் 46ஆம் சங்கீதத்தில் சொல்லுது, தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்து அனுகூலமான துணையமானவர். ஆகையால் பூமியே நிலை மாறி அது படி அந்த சங்கீதத்தை சரி. அப்ப பாருங்க, ஆண்டவன் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவன் நம்ம மத்தியில் இருக்கும்போது யாரும் நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. தேவன் அது நடுவில் இருக்கிறார், அது அசையாது. ஆண்டவன் நம்ம நடுவில் இருக்கும்போது நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஆண்டவன் என்னோடு இருக்கிறார், என்னை வழி நடத்துவார், என்னை போஷிப்பார், என்னுடைய பிரச்சனையிலிருந்து அவர் விடுதலை கொடுப்பான்னு சொல்லி ஆண்டவர் மேலே நம்ம விசுவாசிக்க வேண்டும். அல்லேலூயா. அவரை நம்ப வேண்டும், அவரை தேட வேண்டும். அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் போது நம்முடைய பிரச்சனை அது எப்பேற்பட்ட மழை போல இருந்த பிரச்சனையாக இருந்தாலும் ஆண்டவர் அப்படி அதெல்லாம் ஒன்றுமில்லாமல் பண்ணி விடுவார். வெயிலை கண்ட பனி எப்படி உருகி போகுதோ அதே மாதிரி நம்முடைய பிரச்சனையை ஆண்டவரெல்லாம் பண்ணி ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு பெரிய ரட்சிப்பை, ஆசீர்வாதத்தை, சமாதானத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். குடும்பங்கள் எத்தனையோ பிரச்சனை இருக்குது, குடும்பங்கள் எத்தனையோ கடன் பிரச்சனை இருக்குது, பற்றாக்குறை இருக்குது. இதெல்லாம் நம்மளை விட்டு போகணும்னு சொன்னால்
ஆண்டவர் நம்ம தேடும்போது ஆண்டவர் நம்மளுக்கு வழிவாசலை ஆண்டவர் நம்மளுக்கு திறக்கிற தேவனாய் இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. அவர்தான் நம்மளுக்கு போதகர், அவர்தான் நம்மளுக்கு வழிகாட்டி, அவர்தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழி. நம்ம எப்படி நடக்கணும், இந்த உலகத்தில் எப்படி வாழணும், எப்படி பிழைக்கணும், 4 பேர்த்து மாதிரி எப்படி இருக்கணும், நம்ம குடும்பத்தை எப்படி வச்சுக்கணும், பொண்டாட்டி எப்படி வச்சுக்கணும், புருஷனை எப்படி வச்சுக்கணும், பிள்ளைகளை எப்படி வச்சுக்கணும், எப்படியெல்லாம் நம்மளுக்கு முன்பாக இருக்கிற அறியாத ஜனங்க மத்தியில் நம்ம எப்படி நம்ம இருக்கணுங்கிற சொல்லி ஆண்டவர் தான் நம்மளுக்கு போதிக்கிறார். அவர் தான் நம்மளுக்கு வழிகாட்டியாக இருக்கிறார். நம்ம மேலே கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவனாக இருக்கிறார். நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை காட்டுவேன். அவர்கிட்ட நீ ஒண்டிட்டு இல்லைன்னு சொன்னால் உலகத்தில் இருக்கிற மனுஷனுடைய ஆலோசனை கேட்டேன்னு உன்னை கொண்டு கிணத்துல தள்ளிடுவான். ஆனால் ஆண்டவருடைய ஆலோசனை தான் வேணும். ஆண்டவரே பெரியவர், ஆண்டவரே உயர்ந்தவர், அவர் பட்சபாதகம் இல்லாத தேவனாக இருக்கிறார். மனுஷன் அவனுடைய இருதயம் எப்பொழுதுமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்குது. இன்னைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், இடத்த போல ஒன்று பேசுவான், ஆளைப்போல ஒன்று பேசுவான், பணக்காரனை பார்த்து ஒன்று பேசுவான், ஏழையை பார்த்து ஒன்று பேசுவான், எப்படி வேணா பேசுவான். எலும்பில்லாதனாக்கு அது எப்படி வேணா பேசும். ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னதை செய்கிற தேவனாக இருக்கிறார். சொன்னதை அவர் தட்டவே மாட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆபிரகாம் என்ன பண்ணாரு, ஆண்டவர் ஆண்டவரை விசுவாசித்தான், அவனுக்கு இது நீதியாக எண்ணப்பட்டது. அந்த இது அடுத்தது சரி, அடுத்து இன்னும் அந்த சப்ஜெக்ட் நாம் அப்புறம் வரலாம். அப்புறம் இன்னைக்கு நிறைய குடும்பங்களில் ஏமாத்துற காரியங்கள்லாம் நிறையா இருக்கு. ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்ம ஏமாற்றக்கூடாது. ஏமாத்தினா நம்மளை இன்னொருத்தர் ஏமாற்றிடுவான். ஏமாத்துற காரியம் இருக்கக்கூடாது. அப்படியெல்லாம் இருந்தால் ஆண்டவர் நம்மளுக்கு பக்கத்தில் இருக்க மாட்டார். நீ இன்னொருத்தனை ஏமாற்றிட்டீல்ல, அதனால் அவன் உன்னை ஏமாத்துறான்ட்டு அவர் ஒதுங்கி போயிடுவார். ஏமாற்றக்கூடாது. உண்மையை உண்மையாய் பேசணும்போது ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி ஆளை மடக்கிறாங்க. கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தன்னுடைய ஆதாயத்துக்கு வேண்டி, தன்னுடைய வருமானத்துக்கு வேண்டி, சொத்து செய்கிறதுக்கு வேண்டி இன்னைக்கு நயமான வார்த்தைகளை பேசி என்ன பண்ணுறாங்க, தான் பிழைக்கிறதுக்கு வேண்டி அவன் எப்படியோ பேசுகிறாங்க. சத்தியத்தை தெரிஞ்சவனும் பேசுகிறான், தெரியாதவனும் பேசுகிறான், புறஜாதியானும் பேசுகிறான், ஆண்டவர் அறியாதவனும் பேசுகிறான். ஆண்டவர் பிள்ளைகள் அப்படி பேசக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நியாயம் தீர்க்கிறவராக இருக்கிறார். அவர் நல்லதையும் பார்க்குறாரு, கெட்டதையும் பார்க்குறார், தீயதையும் பார்க்குறார், பொருளாதையும் பார்க்குறார். அதனால் கவர்ச்சியான வார்த்தைகளை நம்ம பேசி ஒருத்தனை நம்ம கெடுக்கக்கூடாது. கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி இவன் பொண்டாட்டி அவன் கொண்டு போகிறது, அவன் பொண்டாட்டி இவன் கொண்டுட்டு போகிறது, குடும்பத்தில் குழப்பம் கொண்டு வர்றது, கடைசியில் தான் இப்போ நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கவர்ச்சியான வார்த்தைகளை பேசி நிறையா குடும்பங்கள் இன்றைக்கி எத்தனையோ பிரிவினையாக இருக்குது. அதனால் கவர்ச்சியான வார்த்தைகளெல்லாம் இன்றைக்கி ஸ்டேஜ்லேயே இன்றைக்கி கவர்ச்சியான வார்த்தைகளை பேசுகிறாங்க. இப்படி இருந்தால் தான் ஆண்டவனை ஆசீர்வதிப்பான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. அந்த ஆசீர்வாதன வசனத்தை சொல்லி அதையவே சொல்லிட்டு தான் அவங்க இது பண்ணுறாங்க ஒழிய, ஆனால் நீ இப்படி இருந்தால் தான் அவனை ஆசீர்வதிப்பார் ஆண்டவர், அப்படி இருந்தால் தான் ஆசீர்வதிப்பார்னு சொல்கிறதில்லை இன்றைக்கி நிறைய இடத்துல. ஆனால் ஜனங்க அதை நம்பி போயிடுறாங்க. எனக்கு அந்த வார்த்தை ஆறுதலாக இருக்குது, ஆறுதலாக இருந்துட்டு போகிறாங்க. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தினால். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன்தான் பாக்கியவான்.
அவன் நீர்க்காலின் ஓடமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியில் இலையுதிராதிருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அதனால் நம்ம வாக்கியவானாக இருக்கணும்னு சொன்னால் ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம பயப்படணும், கீழ்ப்படியணும். பயந்து இருக்கும்போது ஆண்டை நம்மளை வாழாக்காமல் தலையாக்குறார், கீழாக்காமல் மேலாக்குறார். அதனால் கவர்ச்சியான வார்த்தைகளை இன்னைக்கு மேடைகளை பேசி தன்னுடைய சுய ஆதாயத்துக்கு வேண்டி இப்படிலாம் பண்ணிட்டு இன்னைக்கு இருக்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் என்ன ஆகும்னா அது வெளிப்படையாய் வந்துடும். நம்ம இன்னைக்கு ஜெயிச்சிட்டோம்னு சொல்லி போட்டு நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் நம்ம இப்போ ஜெயிச்சிற மாதிரி நம்மளுக்கு தெரியும். நம்ம நல்லா பெரிய ஆளாகிட்டோம், நம்ம இது பண்ணிட்டோம், நம்ம நினச்சிட்டு இருப்போம். எல்லோரும் நம்மளை பெருசாக நம்மளை பேசிகிட்டு இருக்கிறாங்க, நம்மளை பெரிய ஆளாக நம்மளை நினச்சிட்டு இருக்கிறாங்க, நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அது ஆசீர்வாதம் இல்லை. அப்படி வர சம்பாத்தியம் அது ஆசீர்வாதம் இல்லை. கவர்ச்சியாக பேசி நம்ம வருமானத்தை சம்பாதிக்கிற ஆசீர்வாதம் இல்லை. கண்டித்து உணர்த்தி பேசும்போது அதுதான் அவங்களுக்கு ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் என்னன்னு கேட்டால் நம்ம என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோடு வேதனையை கூட்டார். கர்த்தருடைய ஆசீர்வாதம்னா நம்ம சம்பாரித்தது எது இருந்தாலும் சரி, அது நம்மளுக்கு பின்னால் வேதனை இருக்காது, அது சமாதானமாக இருக்குது. பின்னால் நம்ம சம்பாரித்ததுக்கெல்லாம் வச்சு நம்ம வச்சுட்டு நம்ம பரவாயில்ல நம்ம எல்லாம் ஜெயிச்சிடணும்னு உட்காந்துட்டு இருந்தோம்னா அதில் உனக்கு அதில் வேதனை வரக்கூடாது. அந்த வருமானத்தை நீ சம்பாரித்து வச்சதில் வேதனை வரக்கூடாது. வேதனை வருதுன்னு சொன்னால் அது கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை. அல்லேலூயா. அதான் கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட வேதனை கூட்டாது. நீ எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருக்கலாம், அது ஆண்டவர்கிட்ட வந்ததுன்னா உனக்கு சமாதானமாக இருக்கும், அது உனக்கு விடுதலையாக இருக்கும், அது உனக்கு இதாக இருக்கும். யார் உன்னை கை நீட்ட முடியாது, யார் உன்னை பேச முடியாது, யார் உன்னை சைடில் உன்னை சொல்லி காமிக்க முடியாது. அதனால் ஆபிரகாம் விசுவாசித்தான், அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அல்லேலூயா. அப்புறம் பாருங்க, ஆபிரகாம் சரி நம்ம அப்புறம் நிறைய காரியம் இருக்குது. அளவுக்கு மீறி சொத்து சேர்த்தாதே, பொய் பேசாதே. பொய் பேசுகிற நமக்கு போஜனம் கிடைக்காது. ஆமாம். அதனால் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜாமீன் கையெழுத்தெல்லாம் போடுவாங்க. ஒருத்த பொருள் வாங்குறோம், ஒருத்த கார் வாங்குறோம், ஒருத்த இடம் வாங்குறோம், இது பண்ணுறாங்க, ஜாமீன் கையெழுத்து. அதுக்கெல்லாம் தலையிடக்கூடாது. கிறிஸ்தவ பிள்ளைகள் போய் மாட்டிக்கூடாது. அதனால் நிறைய காரியங்கள் இருக்குது. சரி, இது அப்படி இருந்தாலும் இன்னொரு நம்ம சப்ஜெக்டுக்கு வரலாம். இனிமேல் தான் நம்ம மெசேஜுக்கே வர்றோம், இன்னும் மெசேஜுக்கு வரல. சரி, ஆபிரகாமை பற்றி நம்ம கொஞ்சம் பார்க்கலாமே. ஆபிரகாமை பார்க்கும்போது ஆதியாகமம் 12ஆம் அதிகாரத்தில் அதை எடுத்து படிமா. கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். எப்படியெல்லாம் வார்த்தைகளை சொல்லி ஆண்டவர் அப்படியாய் அந்த மனுஷனை ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. ஆனால் இந்த வார்த்தைகளை சொன்னோன்னே அந்த வார்த்தையின்படியே கீழ்ப்பிடிஞ்சு உடனே ஆபிரகாம் யாருடைய தன்னுடைய மனைவி பேச்சையும் கேட்கல, அம்மா அப்பா பேச்சையும் யார் பேச்சையும் கேட்கல. அப்படியே ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்பிடிஞ்சு அவன் புறப்பட்டு போகிறான். அந்த இடத்துல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார், எல்லையெல்லாம் ஆசீர்வதிக்கிறார். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம், பொன்னும் வெள்ளியும் அப்படி மிகுதியான ஒரு ஆசீர்வாதம். பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம்னா அதுக்கு மேலே நம்ம ஒன்றுமே முடியல. பூமி அவனுடைய ஆசீர்வாதம் பூமியே ஆடுதாமா, தாங்க முடியாத ஆசீர்வாதம். இதுக்கு மேலே வார்த்தையே இல்லை. அப்போ ஏற்பட்ட ஆசீர்வாதத்துக்குள்ள ஆபிரகாமை வழி நடத்தினார். அப்புறம் ஆண்டவர் இன்னொரு வாக்கு தத்தத்தை கொடுத்தாரு. உன்னுடைய சந்ததியை பூமியின்
பூமியின் மணலைப் போலவும் வானத்தின் நட்சத்திரத்தைப் போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன்னார். இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கொடுத்துட்டாரு. இதை சுதந்திரிச்சுட்டு இருக்கிறான். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை பூரா எல்லாம் சுதந்திரிச்சுட்டான். ஆனா கடைசியில ஒரு ஆசீர்வாதம் மட்டும் தாமதமா இருக்குது. அல்லேலூயா. அது என்ன ஆசீர்வாதம்? குழந்தையினுடைய ஆசீர்வாதம். அப்ப அந்த குழந்தை கண்டிப்பா ஆபிரகாமுக்கு வேணும். குழந்தை இருந்தா தான் வானத்தின் நட்சத்திரங்களை போல உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணுவேன், பூமியின் மலனத்தனையாக உன்னுடைய சந்ததியை பெருக பண்ணி வார்த்தை அங்க நிறைவேறும். அந்த ஆசீர்வாதம் எங்கிருந்து வருது? அது மேலேருந்து அந்த ஆசீர்வாதம். பூமியில் எல்லா ஆசீர்வாதத்தை நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் குழந்தை பாக்கியத்தினுடைய ஆசீர்வாதம் மேலேருந்து தான் வரணும். அந்த ஆசீர்வாதம் வந்துச்சு சொன்னால், இங்கே நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிறீங்க, கல்யாணம் பண்ணிக்க எல்லாம் ஒரு பெரிய எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, அத்தனை பேர்த்துக்கு குழந்தை இருக்குது. அல்லேலூயா. எல்லாம் கையில் குழந்தை வச்சுருக்காங்க. அதனால் ரொம்ப நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதனால் அதை பாருங்கள், அந்த பாக்கியம் ரொம்ப முக்கியமானது. கர்த்தர் கொடுக்குற அது சுதந்திரமாக இருக்குது. அல்லேலூயா. 127 சங்கீதத்தில் படிமாது. கர்த்தர் இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கரி அவரால் கிடைக்கும் பலன். ஆமா. அப்ப அந்த சுதந்திரம் லேட் ஆகுது ஆபிரகாமுக்கு. அந்த சுதந்திரத்தை கொடுத்தாதான் இந்த வார்த்தை நிறைவேறும். ஆனா அதுக்கப்புறம் எல்லாமே எல்லா ஆசீர்வாதம் வந்துடுச்சு. எல்லா ஆசீர்வாதம் வந்துச்சு. பொண்ணு வெள்ளி அது இது எல்லாமே வந்துச்சு. பூமி தாங்கக்கூடாத ஆசீர்வாதம் எல்லாம் வந்துடுச்சு. ஆனால் வானத்தின் நட்சத்திரங்களை போல பூமியின் மணல் இந்த ஆசீர்வாதத்துக்கு அந்த குழந்தை இருந்தால் தான் இந்த ஆசீர்வாதம் வரும். அதனால ஆண்டவர் என்ன பண்ணாரு? கடைசி அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டார். கொடுத்தோன்னே என்ன ஆயிடுச்சு? உலகம் பூரா இன்னைக்கு ஈசாக்கினுடைய வம்சம் தான் அங்கே பூரா நிற்குது. கரெக்டா? உலகம் பூரா யாக்கோபுனுடைய. அப்ப இன்னைக்கு உலகத்துல எத்தனை நாடு இருக்கு? அத்தனை நாடு, முக்காவாசி நாடு கிறிஸ்தவங்களா இருக்கிறாங்க. ஆண்டவரை அறியாம ஜனங்கள் சம்பந்தம் இல்லாத எல்லாம் போய் கடவுள் கும்பிட்டு இருக்காங்க. பார்த்தீங்களா? அவங்கெல்லாம் ஒரு ஒவ்வொருத்துல தான் இருக்கிறாங்க. அடுத்த சந்ததி ஆண்டுன்னு கேட்டா, ஆண்டவர் ஆகாரை ஆண்டவர் ஆசீர்வதிச்சு இஸ்மைல் சந்ததியை கொண்டு வந்துட்டார். அல்லேலூயா. அவன் அண்ணன், நம்ம தம்பி. இதுதாங்க பிரச்சனை. அவன் முதல்ல பிறந்ததுனால அவன் அண்ணன், நம்ம ரெண்டாவது பிறந்ததுனால அவன் தம்பி. உலகத்தில் முதல் ஆசீர்வாதம் யாருக்கு? நம்மளுக்கு தான். ஏன்னா நம்ம முக்கால்வாசி நிற்கிறோம், அவன் அரைவாசி நிற்கிறான், கால்வாசிக்கு கீழே தான் மற்றவங்க நிற்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த காரியம்லாம் நல்லா நினச்சி பார்க்கும்போது, யோசனை பண்ணி போது ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறுது. மணலத்தனையான ஆசீர்வாதம், வானத்தின் நட்சத்திரத்தின் ஆசீர்வாதத்தை ஆபிரகாமுக்கு கொடுத்து அப்படியாய் ஆசீர்வதிக்கிறாங்க. சரி, நம்ம அந்த வார்த்தையை படிப்போம். ஆபிரகாம் ஆசீர்வாதத்தை பார்க்கும்போது 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் படிமா. அல்லேலூயா. இப்போ பாருங்க, ஆபிரகாம் அந்த குழந்தை வந்தோடனே என்னாச்சு? ஆசீர்வாதம் அப்படியே உலகம் பூரா பரவிடுச்சு. அதே மாதிரி ஆண்டவர் நம்ம கிறிஸ்துவ பிள்ளைகளை நம்ம என்ன சூழ்நிலை வந்தாலும் சரி, ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார், என்னை ஆசீர்வதிப்பார், என்னை கனப்படுத்துவார், என்னை மேன்மைப்படுத்துவார், என்னை கைவிட மாட்டார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை, விசுவாசம் ஆபிரகாமுக்குள்ள இருந்த
அந்த விசுவாசம் நம்மளுக்குள்ளே இருந்ததுன்னா உண்மையாலுமே நம்ம பெரிய காரியங்கள் செய்தார். அதான் அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவனுக்கு நீதியா எண்ணப்பட்டது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நம்ம வாழ்க்கையில் நடக்கும். நம்ம கெட்டது நினச்சதுன்னா, நம்ம இனி தோல்வி அடைஞ்சிட்டோம், நம்ம வெற்றி பெற முடியாதுன்னு நம்ம நினச்சிட்டோம்னா அது அப்படியே ஆயிரும். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஆண்டவருடைய வார்த்தை. அதனால் ஆண்டவர் வார்த்தை ஒன்றும் பொய் போகாது. சரி, அடுத்தபடியாக பார்க்கலாம். ஈசாக்கை பற்றி பார்க்கலாம் அடுத்தது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்மளுக்கு என்னென்னா வழிகாட்டிகள். ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதம். அப்போ இவங்கெல்லாம் ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதம் பெற்றவர்கள். இந்த ஆசீர்வாதம் நம்ம சுதந்திரிக்கணும். அப்படின்னா விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஆபிரகாம் விசுவாசித்தான், மகிமை கண்டு அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். நீங்கள் விசுவாசித்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். கடனை வாங்கி எதை வாங்கியிருந்தாலும் சரி, அந்த கடனை கட்டுறதுக்கு ஆண்டவரே வழி தரங்கன்னா கடனை கட்டுவார். அல்லேலூயா. கடன் இல்லாதவங்க யாரும் உலகத்தில் இல்லை, கஷ்டப்படாதவங்க யாருமே இல்லை, பொய் பேசாதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே பலவீனமான பாண்டங்கள் தான். ஆனால் இருந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் என்ன கேட்குறாரு? கொஞ்சத்தில் உண்மையாரு, உன்னை அநேகத்தின் மேல் அதிகாரியாக வைக்கிறேங்கிறாரு. அல்லேலூயா. கொஞ்சத்தில் உண்மையாரு, அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைக்கிறேங்கிறார். நீ பூரணமாக இருக்க முடியாது, நீ ரொம்ப பெரிய பரிசுத்தம் பெரிய இதில் நிற்க முடியாது. ஆனால் ஆண்டவர் கேட்கறது, கொஞ்சத்திலேயாவது உண்மையாடுறா, உன்னை நான் அநேகத்தில் ஆசீர்வதிக்க. அந்த கொஞ்சத்திலும் கூட நம்ம உண்மை இல்லைன்னா ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்க. அதே மாதிரி கடுகை போல விசுவாசி, மழையை பெய்யத்தக்கதான பலனை உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. அந்த விசுவாசம் மழையை தக்கதான விசுவாசத்தை கேட்கல ஆண்டவர். ஒரு கடுகை போல விசுவாசி, கடுகை போல விசுவாசிச்சேன்னா மழையை பெய்யத்தக்கதான பலனை உனக்கு கொடுக்குறேங்கிறாரு. அதனால் ஆண்டவருடைய வார்த்தைகளால் நம்ம இது பண்ணணும். சரி, ரைட், அடுத்தது பார்க்கலாம். ஈசாக்கை பார்க்கும்போது ஆதியாகமம் 26:12-13. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதிக்கிறார். அதே மாதிரி நம்மளே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். நம்ம தோத்து போயிட்டாலும் கூட ஆண்டவருடைய ஆசீர்வாதமான வார்த்தை அது பலிக்க செய்யும். அவன் ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதித்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அவன் வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. அதே மாதிரி தான் 100 மடங்கு ஆண்டவன் நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறார். அதை விசுவாசிக்கணும், அதை நம்பணும். அப்படியா இருக்கும்போது ஈசாக்கை ஆசீர்வதித்தான். பாருங்க, ஈசாக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 2 இடத்துல துறவு தோன்றான். 2 இடத்துல, அந்த இடத்துல பூரா துறவு தோன்றான். எங்கே பார்த்தாலும் நீர் ஊற்று வந்துட்டே இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிற ஜனங்களுக்கெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஊர் ஜனங்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இவன் என்னடா இவன் எங்கே தோன்றாலும் இவனுக்கு ஆசீர்வாதமாக தண்ணி வருதுன்னு சொல்லி போட்டு அவனை துரத்தி விடுறாங்க. அப்புறம் கடைசியில் 3வது இடத்துல அவன் ஊருக்கு அந்த பக்கம் போய் சரின்னு சொல்லி போட்டு, இவனுக்கு தொல்லையே தாங்காதரா அப்படின்னு சொல்லி போட்டு ஊருக்கு அந்த பக்கம் வெளியே போய் மறுபடியும் கிணறு தோன்றான். அங்கே போய் நீரோட்டு மம்மேனியமாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ அங்கே யாரும் ஒன்றும் செய்ய முடியல. இன்றைக்கு நம்ம ஆசீர்வாதமாக இருக்கிறோன்னு சொன்னால் பொறாமையான ஜனங்கள் எல்லாம் இருப்பாங்க, நமக்கு எதிராளிகள்லாம் இருப்பாங்க, நம்மளுக்கு எப்போ கெடுவான்னு சொல்லி பார்க்குற ஜனங்கள்லாம் இருப்பாங்க. அதுக்கெல்லாம் பயந்துக்கூடாது. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். அதை நம்ம அவர் கண்டிப்பாக நம்மளை ஆசீர்வதிப்பாருங்கிற விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது 100 மடங்கு ஆண்டவர் ஈசாக்கை ஆசீர்வதித்த ஆண்டவர் நம்மளையும் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் பெரியவராக இருக்கிறார். ஆகவே 2 இடத்துல, அதனால் ஆண்டவருடைய காரியம் பெரியதாக இருக்கு. அடுத்தது இன்னொரு நம்முடைய முப்பிராதக்கள் இன்னொருத்தர் யாரு? யாக்கோபுக்கு வரலாம். சரி,
யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 46:2-3 படிங்கம்மா. சரி பாருங்க, யாக்கோபனுடைய ஆசீர்வாதம் பாருங்க. அன்று இரவிலே தேவன் இஸ்ரவேலுக்கு தரிசனமாக யாக்கோபே யாக்கோபே என்று கூப்பிட்டார். அவன் இதோ அடியேன் இருக்கிறான். ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு நம்ம என்ன செய்யணும்? நம்ம உடனே பதில் கொடுக்கணும். பதில் கொடுத்து ஆண்டவரை நம்பி விசுவாசித்து அவன் இறங்கும்போது ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யாக்கோபை ஆண்டவர் எல்லையில்லாமல் ஆசீர்வதிக்கிறார். எல்லையில்லாமல் ஆசீர்வதிக்கிறதும் இல்லாமல் ஆண்டவர் அவனுடைய காரியத்தை எல்லாம் பெருசாகி இஸ்ரவேலுக்கே ஒரு இஸ்ரவேல் இன்னைக்கு யாக்கோபுன்னு சொல்லி பேர் வந்திருக்குது. அல்லேலூயா. அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை நம்மளே அப்படியே ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதத்தால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார், நம்மளை போஷித்து நம்ம காப்பாற்றுவது தேவனாக இருக்கிறார். அடுத்தபடியாக பார்க்கும்போது இன்னொருத்தரை பார்க்கலாம். எசேக்கியேல் பார்க்கலாம், இல்லை யோசபாத்தை பார்க்கலாம். எசேக்கியேல் வேணாம், யோசபாத் 20ஆம் அதிகாரம், அது 1-26 வசனம் இருக்குது. ஒரு 5 வசனம் மட்டும் படிங்க. அதிக யோசபாத்து இது 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம், 2 நாளாகம் 20ஆம் அதிகாரம் 1 முதல் 26 வசனம் இருக்குது. நீங்கள் ஒரு 5 வசனம் படிங்க. சரி, ரைட். அப்போ பாருங்க, இந்த யோசபாத்துக்கு இந்த சரித்திரம் உங்களுக்கு நல்லா தெரியும். இது அடிக்கடி மெசேஜில் வரும். ஆனால் இதே மாதிரி யோசபாத்து அவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா 3 ராஜாக்கள் படையெடுத்து வந்துட்டாங்க. இப்போ உங்க கூட உங்களுக்கு நீங்கள் ஒருத்தர் தனியாக இருக்கிறீங்க, 2-3 பேர் உங்களை அடிக்க வேண்டாம், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பயந்துக்குவீங்களா? ஏன்னா ஒருத்தனை 4-5 பேர் அடிக்க வேண்டாங்க. அதே மாதிரி யோசபாத்தினுடைய நாட்டை சுதந்திரிக்கணும்னு சொல்லி போட்டு 3 ராஜாக்கள் எழும்பி வந்துட்டாங்க. 3 ராஜாக்கள் எழும்பி யுத்தத்துக்கு நிற்கும்போது, ஆனால் யோசபாத்தும் மற்ற நாட்டுகளையெல்லாம் உதவி தேடலாம், நீ கொஞ்சம் வாங்க எனக்கு உதவி செய்யுங்கன்னு சொல்லி எல்லாம் வந்துடுவாங்க. ஆனால் எந்த நாட்டையும் எந்த யாரையும் போய் எந்த ராஜாவையும் போய் அவன் தஞ்சமாக போகலை. ஆனால் தஞ்சமாக போனாடா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தானே போனான். அவரைத்தான் நம்ம பார்க்கணும். அவருக்கு தான் நம்மளுக்கு ஜெயத்தை கொடுக்க முடியும்னு சொல்லி நேரம் ஆண்டவரை தான் அவன் மனசில் நினச்சான். ஆண்டவரை மனசில் நினச்ச உடனே என்ன பண்ணான்? சரி, நம்ம ஆண்டவர் நம்மளை படைத்த ஆண்டவர்கிட்ட போகலான்னு சொல்லி போட்டு உடனே என்ன பண்ணிட்டான்? அவனுடைய தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும், ராஜாக்கள்லேருந்து மந்திரிகள்லேருந்து ஆடு மாடு எல்லாமே சேர்ந்து உட்காந்து உபவாசம் எடுத்து ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் அந்த உபவாசத்தை அங்கீகரித்து உடனே என்ன பண்ணார்? யோசபாத்துக்கு ஜெயத்தை வாங்கி கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ நம்ம குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பெரிய நம்மளால் ஜெயம் எடுக்க முடியாத காரியங்கள் இருக்குன்னா நம்ம ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அதுக்குன்னு ஒரு நேரங்காலத்தையெல்லாம் ஒதுக்கணும். நேரங்காலத்தையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு யோசபாத்து என்ன பண்ணா? எல்லாத்தையும் சேர்த்துனா, வீட்டில் இருக்கிற அத்தனை பேர்த்தி, மனைவி, பிள்ளைகள், இவங்க ஆடு மாடு எல்லாம் சேர்ந்து தண்ணியும் கூட குடிக்காமல் காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இருந்தாங்க. உடனே என்ன ஆச்சு? ஆண்டவர் யுத்தம் உன்னுடையதல்ல, யுத்தம் என்னுடையதுன்ட்டார். அல்லேலூயா. யுத்தம் உன்னுடையது கிடையாது. இந்த யுத்தம் உனக்கு விரோதமாக வர்ற யுத்தம் உனக்கு கிடையாது. அந்த யுத்தத்தை நான் கையில் எடுத்துக்கிறேன்ட்டார். நீ சும்மா இரு, நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேங்கிறார். அதனால ஆண்டவர் நம்மளுக்கு யுத்தம் பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். அதான், நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமா இருக்கிறேன் என்றார். அவர் இருக்காருங்க, ஒன்றும் பயந்துக்கூடாது. உடனே அவன் என்ன பண்ணான்? எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு நாள் ஃபாஸ்டிங் பண்ணி உட்கார்ந்தான்.
உட்கார்ந்து ஆண்டவர் சமூகத்தில் ஆண்டவர் நோக்கி பார்த்தாங்க பாருங்க. உடனே வந்து ஆண்டவர் வந்து யோசபாத்துக்கு ஜெயித்து கொடுத்தாரு. அந்த 3 ராஜாக்களும் கடைசியில் என்ன ஆகிட்டாங்கன்னா 3 பேரும் தோல்வி அடைஞ்சு போய் கடைசியில் வந்து அந்த 3 ராஜாக்கள் இருக்கக்கூடிய அவங்க அந்த தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்துக்கு எல்லாம் அப்படியா 3 நாள் அவங்க அதை 3 நாள் கொண்டு இவங்க தேசத்தில் சேர்த்துறாங்க யோசபாத்து. ஆனால் யோசபாத்தை முடிக்க வந்தான். ஆனால் யோசபாத்து கடைசியில் ஜெயம் எடுத்து அவங்க தேசத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தையெல்லாம் இவங்க கொண்டு வந்துருச்சு. அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் யோசபாத்து கூட எப்படி அவருக்கு கூட இருந்ததுனால எப்போ ஏற்பட்ட ஏன்னு கேட்டால் கூட இருந்தான்னு சொன்னால் யோசபாத்து ஆண்டவரையே நம்பினான், ஆண்டவரையே விசுவாசித்தான், ஆண்டவரையே தேடினான். உலகத்தில் இருக்கிற ஜனங்களை எல்லாம் தேடலை, ஆண்டவரை தேடினான், ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தான். ஆண்டவர் இல்லாமல் நம்ம ஜெயம் எடுக்க முடியாதுன்னு சொல்லி ஆண்டவரையே அவனை வந்து உறுதியாக பிடிச்சதுனால அவனுக்கு ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார் யோசபாத்துக்கு. அல்லேலூயா. ஆக இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருவரும் நம்ம என்ன செய்யணும்னா ஆண்டவரை தான் நம்ம தேடணும், ஆண்டவருக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். உலக பிரகாரமெல்லாம் இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான், செய்கிறம்ப செய்ய மாட்டேன், கொடுக்குறம்ப கொடுக்க மாட்டான். அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஆண்டவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்கிறார். அல்லேலூயா. அதே மாதிரி இன்னொரு வசனத்தை படிச்சுட்டு நம்ம போயிடலாம். 2 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 2, 3, 4, 5, 6. அப்ப பாருங்க, அது எசேக்கியாவுக்கு வந்து ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, அவனுக்கு வந்து ஆண்டவர் வந்து அவனுக்கு ஜீவனை கொடுக்கிறார். அல்லேலூயா. மரணத்துக்கு ஏதுவான வியாதி வந்துருச்சு. உடனே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, மறுபடியும் போய் நீ அவன் கூப்பிட்டு சொல்லு, தீர்க்கதரிசி அனுப்பி அந்த இடத்துல சொல்லி ஆண்டவர் நம்பினபடியால் அவனுக்கு மறுபடியும் 15 வருஷத்தை கூட்டி கொடுத்தாங்க. அல்லேலூயா. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் இவங்கெல்லாம் வந்து இப்போ ஆண்டவரை தேடினாங்க, ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. அதனால் வந்து நம்ம எதுக்கும் பயப்படணுங்கிறது அவசியம் இல்லை. கர்த்தருக்கு மட்டும் பயப்படுங்க, நம்ம காரியங்களையெல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வார். நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாய் இருக்கிறேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக ஏற்று நிற்க முடியாது. நான் மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமென். ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு, நன்றி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டு. நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல காலை வேலைக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டு கொடுக்கப்பட்ட ஆண்டவர் வார்த்தைக்காக ஜெபிக்கிறோம். பரத்திலிருந்து நீங்கள் கொடுத்தீங்க, அதுக்கு நன்றி. உமது பிள்ளைகளுக்கு அது ஆசீர்வாதமாய் சமாதானமாய் சந்தோஷமாக இருக்க கிருபை செய்யுங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து பரம்பிதாவே. ஆமென்.